வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு 4 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, சிட்டின்ட்டு. ஸோ இது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு காட் ஃபோக்கஸ் ப்ராப்பராக முடிச்சிருக்கணும். காட் ஃபோக்கஸ்னால் கர்சர் இங்கே வச்ச உடனே அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகணும்ல. அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ட்ராப் பண்ண உடனே அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ராப் பண்ண அடுத்த செகண்டே அதை அதுக்கு பேர் வச்சிடணும். பேர் வச்ச உடனேயே அதுக்கு வந்து காட் ஃபோக்கஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு டிசைனிங் சொல்லி தந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே பேர் எதுவுமே வைக்காமல் டிசைனிங்லேயே கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கு வந்து பேர் வச்சிடணும். ஸோ அட்ரஸ் லைன் 1 டெக்ஸ்ட் எல் மட்டும் கேபிட்டலில் மாற்றிக்கிறேன். ஸோ அட்ரஸ் லைன் 1 டெக்ஸ்ட் பேர் வச்சாச்சு. பேர் வச்சோடனே இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை டபுள் கிளிக் பண்ணி காட் ஃபோக்கஸ் மாற்றிட்டு டாட் செல் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0th பொசிஷன்லேருந்து கர்சரை வச்சுக்கோ. அதுக்கப்புறம் செல் லென்த் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை கேரக்டரோட கவுண்ட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு அங்கே 5 கேரக்டர் இருக்குன்னா 0th பொசிஷன்லேருந்து 5 கேரக்டர் இருக்கிற வரைக்கும் 5வது கேரக்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை செலக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே. ஸோ அதுக்கடுத்து அட்ரஸ் லைன் 2க்கு நான் நேம் வைக்கிறேன். அட்ரஸ் லைன் 2 டெக்ஸ்ட் அதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். அதோட காட் ஃபோக்கஸில் போகிறேன். மறந்துடாதீங்க மாற்ற. டாட் செல் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0 டாட் செல் லென்த் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் டாட் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி சிட்டி. ஸோ சிட்டி டெக்ஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அதை காப்பி பண்ணிக்கிறேன். சிட்டி டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் காட் ஃபோக்கஸ்க்கு டாட் செல் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு 0 டாட் செல் லென்த் இஸ் ஈக்குவல் டு லென் ஆஃப் டாட் டெக்ஸ்ட். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு காட் ஃபோக்கஸ் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இது வந்து ஒரு இன்புட் பாக்ஸுங்கிறனால கீ ப்ரெஸ் வந்து அதாவது இங்கேருந்து என்ட்ரு கொடுத்தா இப்போ நம்மளுக்கு எங்கே போவோம், சேவ் பட்டன் போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம். இப்போ நமக்கு இங்கேருந்து என்ட்ரு கொடுத்தா எங்கே போகணும், இங்கே போகணும். இங்கேருந்து என்ட்ரு கொடுத்தா இங்கே போகணும். இங்கேருந்து என்ட்ரு கொடுத்தா இங்கே போகணும். இங்கேருந்து என்ட்ரு கொடுத்தா தான் சேவ் வரணும். அதேமாதிரி சேவ்லேருந்து எஸ்கேப் கொடுத்தா சிட்டிக்கு போகணும். இந்த கோடிங்கை செகண்ட் ஸ்டெப்பாக முடிச்சிடணும். அதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ராப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு காட் ஃபோக்கஸ் முடிச்சிருக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு கீ ப்ரெஸ் ஈவெண்ட்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ இதோட கீ ப்ரெஸ் ஈவெண்ட்டுக்கு போகிறேன். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கேருந்து இங்கே தான் போகுது கர்சர். ஓகேவா. ஸோ அதனால் நான் இதை செலக்ட் பண்ணி இதை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இங்கே போகிறேன். இதோட கீ ப்ரெஸ் ஈவெண்ட் கீ ப்ரெஸ்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் கீ ப்ரெஸ்ஸில் போய் கீஎஸ்கி எழுதணும். ஃபார்மாக இருந்தால் கீ டவுனில் போய் கீ கோடு எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ரெண்டுமே என்ட்ரு கொடுத்தா போகிறது தான். ஆனால் ஃபார்முக்கு ஸ்டைல் வேறு, டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல் வேறு. ஓகே. டாட் செட் ஃபோக்கஸ் இஃப் கீ எஸ்கி இஸ் ஈக்குவல் டு 13 தென் 13ங்கிறது என்ட்ரு கீயை குறிக்கும். டாட் செட் ஃபோக்கஸ் இப்போ எனக்கு காப்பி பண்ணது எனக்கு ஏன் யூஸ் ஆகுதுங்கிறது தெரியுதா. ஸோ இப்போ அடுத்து என்ட்ரு கொடுத்தோடனே மறுபடியும் டிசைனுக்கு போகிறேன். இதுக்கு முந்தைய ஆப்ஜெக்டான சப்ளையர் நேமை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே கோடிங் விண்டோக்கு வந்துட்டு இஃப் கீ எஸ்கி இஸ் ஈக்குவல் டு 27 தென் டாட் செட் ஃபோக்கஸ் சப்ளையர் நேம் டெக்ஸ்ட் டாட் செட் ஃபோக்கஸ். ஓகே. இதுக்கு முன்னாடி சப்ளையர் நேம்லேருந்து இங்கே போகுது இல்லை. ஸோ அதை வந்து அட்ரஸ் லைன் 1க்கு நான் மாற்றாமல் விட்டுருக்கேன். ஸோ இதோட கீ ப்ரெஸ் ஈவெண்ட்டில் சேவ் பட்டனுக்கு போகிறதுக்கு பதிலாக அட்ரஸ் லைன் 1க்கு போ அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஓகே. இப்போ செகண்ட் பாக்ஸுக்கு கோடிங் முடிச்சாச்சு. தேர்ட் பாக்ஸுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேர்ட் பாக்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 4th பாக்ஸோட பேரை காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்ட் பாக்ஸுக்கு போகிறேன். கீ ப்ரெஸ் ஈவெண்ட்டுக்கு போகிறேன். இஃப் கீ எஸ்கி இஸ் ஈக்குவல் டு 13 தென் டாட் செட் ஃபோக்கஸ். அந்த கோடிங் ஸ்டக் எனக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் இல்லையா. இங்கே கீ எஸ்கி கூட 13 டைப் பண்ணதுக்கப்புறம் டிசைன் வியூக்கு போய் அதுக்கடுத்து என்ன ஆப்ஜெக்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே லைனில் கோடிங் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து என்ட்ருக்கு 13ங்கிறது கிளியராக தெரியும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து இதை நான் செலக்ட் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன், அப்படியே கோடிங் விண்டோ போகிறேன். இதுக்கு முன்னாடி கோடிங் விண்டோ போகிறப்ப இதை டபுள் கிளிக் பண்ணி போவேன். இப்போ கோடிங் விண்டோ போகிறதுக்கு டேரெக்டாக போய்க்கிறேன். ஸோ இஃப் கீஎஸ்கி இஸ் ஈக்குவல் டு 27 தென் டாட் செட் ஃபோக்கஸ். ஏன்னா இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணால் மறுபடியும் அது காட் ஃபோக்கஸில் போய் நிற்கும்.
ஓகேங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்து எப்போ கோடிங் விண்டோ போகணும், எப்போ நான் வந்து டிசைனிங் விண்டோலேருந்து ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி கோடிங் விண்டோ வரணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக முடிவு எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து சிட்டியிலேருந்து எனக்கு சேவ் பட்டனுக்கு போக போகுது. அதனால் சேவ் பட்டனை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் அதாவது ஃபஸ்ட்டு கீஎஸ்கி 13 கொடுக்கும்போது சிட்டியை டபுள் கிளிக் பண்ணி கீ ப்ரெஸ் ஈவெண்ட்டுக்கு மாற்றுறேன். சரி, கீ ப்ரெஸ் ஈவெண்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். இஃப் கீஎஸ்கி = 13 தென் சேவ் பட்டன் டாட் செட் ஃபோக்கஸ். முடிஞ்சா ஒரே லைனில் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து டிசைனிங் விண்டோக்கு போகிறேன். அட்ரஸ் லைன் 2 செலக்ட் பண்ணி அதோட நேமை காப்பி பண்ணிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக கோடிங் விண்டோக்கு போயிடுறேன். இஃப் keySkey = 27 தென் டாட் செட் ஃபோக்கஸ். ஓகே. ஸோ இப்போ எனக்கு சேவ் பட்டன்லேருந்து எஸ்கேப் கொடுத்தா மட்டும், சேவ் பட்டனுக்கு என்ட்ரு கிடையாது, எஸ்கேப் மட்டும் தான் வரும். ஏன்னா அது வந்து இன்புட் ஆப்ஜெக்ட் கிடையாது, அது வந்து ஒரு பட்டன் ஆப்ஜெக்ட், அதாவது அது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடையாது, பட்டன். ஸோ அதனால் கீ ப்ரெஸ்ஸில் 27ல் சப்ளையர் நேமுக்கு போகிறதுக்கு பதிலாக சிட்டி நேமுக்கு போகிற மாதிரி மாற்றிருக்கேன். ஓகே. இந்த கீ ப்ரெஸ் முடித்த உடனே ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ கிரியேட் நியூவில் சப்ளையர்ஸ், ஏன்னா நம்ம அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2 வரும்போது இதே நேமை மறுபடியும் கொடுத்துருப்போம். ஸோ சப்ளையர் நேமில் எனக்கு ஓப்பனிங் பண்ணோடனே கரெக்டாக கர்சர் வந்து நிற்கிது. என்ட்ரு கொடுத்தா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. சேவ்லேருந்து எஸ்கேப் கொடுத்தா முந்தைய கட்டத்துக்கு எனக்கு கரெக்டாக வருது. இங்கேருந்து எஸ்கேப் கொடுத்தா எனக்கு அது வந்து க்ளோஸ் ஆகிடுது. அப்போ அது வந்து கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்தது இப்போ காட் ஃபோக்கஸ் முடிச்சாச்சு. இதுக்கு செல் ஸ்டார்ட்டும் காட் ஃபோக்கஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கீ ப்ரெஸ்ஸும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து ஓகே, இது எல்லாமே நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ராப் பண்ணோன்னே பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு ஃபீல்டு நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது நம்ம மொத்தம் 4 ஆப்ரேஷனை ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்கோம். க்ரியேட், ரீடு, அப்டேட், டெலீட். ஸோ 4 இடத்துக்குமே ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் வந்து சேவ் பண்ணுற இடத்துக்கு போய் கர்சரை வைக்கிறேன். சேவ் பண்ணுற இடத்துல எனக்கு அங்கே ஃபீல்டே நான் க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் டேட்டாக்குள்ளே போகிறேன், மாஸ்டர்ஸ்குள்ளே போகிறேன், சப்ளையர் டிபி, அதை வந்து டிசைன் வியூ போகிறேன். டிசைன் வியூ போகிறதுக்கு கண்ட்ரோல் என்டர் ஷார்ட்கட் கீ. ஸோ இதில் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் அட்ரஸ் லைன் 1ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து அட்ரஸ் லைன் 2ன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிட்டின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ 3 ஃபீல்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கடுத்து டிசைனிங் விண்டோக்கு போகிறேன். ஸோ சேவ் பண்ணும்போது சப்ளையர் நேம், சப்ளையர் ஐடிக்கு அப்புறம் அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2, சிட்டி. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்டோட பேர் அட்ரஸ் லைன் 1 ADDREன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதில் அட்ரஸ் லைன் 2 செலக்ட் பண்ணிட்டு டேப் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து சிட்டி டைப் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன், சிட்டியில் போய் கரெக்டாக நிற்குது, டேப் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு அட்ரஸ் லைன் 1 அதை காப்பி பண்ணி அப்படியே அட்ரஸ் லைன் 2 அதை காப்பி பண்ணி அப்படியே சிட்டி. இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம அங்கே டைப் பண்ணும்போது டேட்டா பேஸில் தப்பாக டைப் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதை நான் இப்போ தான் எனக்கு தெளிவாக டைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால நான் டேரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். இல்லைனா டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணி டிசைன் விண்டோலேருந்து இதை காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணணும். அப்படின்னா தான் ஃபீல்ட் நேம் இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லி நமக்கு எரர்ஸ் வந்து வராது. ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணுற இடத்துல முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், எடிட் பண்ணுறதுக்கு, அதாவது க்ரியேட்டுக்கு அப்புறம் என்னது ரீடுங்கிறது நான் ரிட்ரைவ் பண்ணுறது எங்கே நான் ரிட்ரைவ் பண்ணுவேன், ஃபார்ம் லோட் ஆகும்போதோ அல்லது சேவ் பண்ணதுக்கப்புறமோ நான் வந்து ரிட்ரைவ் பண்ணுவேன். ஸோ இதோட டெஃபினிஷன், அதாவது டேட்டா ரிட்ரைவ்ங்கிற ஃபங்க்ஷனை ரைட் கிளிக் பண்ணி டெஃபினிஷன் போயிடுறேன். இதுதான் ரிட்ரைவ் பண்ணுற இடம். இதோட சப்நேம் ஆஃப் 2, அதாவது சப்நேம் ஆஃப் 1க்கு அப்புறம் இது வந்து அட்ரஸ் லைன் 1க்கு, அட்ரஸ் லைன் 2க்கு, சிட்டிக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் லைன் 1 மறுபடியும் சொல்லிடுறேன், டேரெக்டாக டைப் பண்ணாதீங்க, டேட்டா பேஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிட்டி. அதுக்கடுத்து சப் ஐட்டம் 2, 3, 4. ஓகே. ஸோ க்ரியேட் முடிச்சாச்சு. அடுத்து ரீடு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து அப்டேட்டுங்கிறது என்னது, இங்கேருந்து வேல்யூஸ் இங்கே பாஸ் பண்ணுறது தான் அப்டேட். ஏன்னா சேவுக்கு நம்ம ஆல்ரெடி கோடிங்கில் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணுறோம். சப் ஐட்டம் ஆஃப் 1 வந்து அட்ரஸ் 2, அதுக்கடுத்து சிட்டி. ஸோ 4, 3, 2. ஓகே. ஸோ 2 வந்து அட்ரஸ் லைன் 1, இது வந்து அட்ரஸ் லைன் 2, இது வந்து சிட்டி. ஓகே. ஸோ கோடிங் வந்து ஸ்பீடாக பண்ணுறதுக்கும் பழகிக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து டெலிட். ஸோ க்ரியேட் ரிட்ரைவ், அதாவது ரீட், அதுக்கப்புறம் அப்டேட், அதுக்கடுத்து டெலிட்.
ஸோ டெலிட்டில் போனாங்கன்னா அங்கே வந்து ஐடியை பேஸ் பண்ணி ஸ்டேட்டஸ் மட்டும்தான் மாற்றுறோம். ஸோ அதனால் இதில் வந்து நமக்கு அந்த அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2ங்கிற ஃபீல்டெல்லாம் அட்டாச் பண்ண அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சப்ளையர் நேமே இங்கே இருக்காது. ஏன்னா ஸ்டேட்டஸை வந்து நம்ம ஜஸ்ட்டு டெலிட்டர்னு சொல்லி மாற்றுறோம். அதுக்கு வந்து அந்த சப்ளையர் நேம்லாம் எதுவுமே தேவைப்படலை. ஓகே, ஸோ இதை வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரன் பண்ணுறேன். க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ் இன்வாலிட் யூஸ் ஆஃப் நல். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் வந்து எண்டு கொடுத்துட்றேன். டேட்டாபேஸ் போயிட்டு ரீசெட் பண்ணிவிட்டு தான் நான் ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, நான் வந்து ஒரு புது ஃபீல்டு க்ரியேட் பண்ணாலே இதை வந்து கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணிடணும். இல்லைனா அந்த இன்வாலிட் யூஸ் ஆஃப் நல்லுங்கிற எரர் வேல்யூ தான் வரும். ஓகே, எஸ். இப்போ வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ க்ரியேட் நியூவில் சப்ளையர்ஸ் இப்போ எனக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகுதா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுதா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு சப்ளையர் க்ரியேட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்து நம்பர் 103, அடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். சக்தி நகர், அடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். தேனி கொடுத்து என்டர். சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. டேட்டா எனக்கு கீழே ரிட்ரைவ் ஆகுது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, இந்த இடம்லாம் கிளியர் ஆகலை சேவ் பண்ணதுக்கப்புறம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கிளியர் பட்டனுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நான் மாற்றுறேன். ஸோ சப்ளையர் நேம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், அட்ரஸ் லைனையும் கிளியர் பண்ணணும். அட்ரஸ் லைன் 1.text நான் சேவ் பட்டனில் மாற்றுறேன், கிளியரில் மாற்றுறேன். ஓகேவா? ஸோ அட்ரஸ் லைன் 2.text டபுள் கொட்டேஷன், அதுக்கப்புறம் city text.text டபுள் கொட்டேஷன். இப்போ எங்கெங்கெல்லாம் நான் எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா, அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா, டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது கிளியர் ஆகிருந்துருக்கணும். அதுக்கடுத்து சேவ் பண்ணி முடிச்சோன்னே கிளியர் ஆகணும். அதுக்கப்புறம் கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது கிளியர் ஆகணும். அப்போ ஒரே கோடிங்கை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கரெக்டுங்களா? அது இந்த ஒரு இடத்துல மட்டும் 3 ஃபீல்டு அட்டாச் பண்ணது இல்லாமல் சேவ் பண்ணதுக்கப்புறமும் அந்த 3 ஃபீல்டை போய் நான் அட்டாச் பண்ணியிருக்கணும். கரெக்டுங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை அப்படியே தூக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக டைரெக்டாக கிளியர் பட்டன் கிளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்படின்னா நம்ம இங்கே மட்டும் மாற்றினா போதும். கிளியர் பட்டனுக்கு மட்டும் மாற்றினா போதும். ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஒரு லைனை தூக்கிட்டு கிளியர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, அதாவது சேவ் பண்ணதுக்கப்புறமும் கிளியர் பட்டன் கிளிக் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து கிளியர் பட்டனில் ஏற்கனவே நம்ம டைரெக்டாக கோடிங் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதும் கிளியர் பட்டன் கிளிக் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். புது சப்ளையர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஜனதா சிம் நம்பர் 64 சாவி ஆப்ஸ் திருப்பூர் கொடுத்துட்றேன். சேவ். ஸோ இப்போ எனக்கு இது ப்ராப்பராக எல்லா ஃபீல்டுமே கிளியர் ஆகிடுச்சா? நான் இப்போ இதை வந்து தெரியாமல் கிளிக் பண்ணிட்டு கிளியர் கொடுத்தாலும் கிளியர் ஆகும், டெலிட் கொடுத்தாலும் டெலிட் ஆகும். டெலிட் ஆனதுக்கப்புறம் கிளியரும் ஆயிரும். ஓகே, ஸோ நான் கிளியர் கோடிங் இதுக்கு முந்தைய ஃபார்ம் பண்ணும்போது சேவுக்கு ஒரு தடவை, கிளியருக்கு ஒரு தடவை, டெலிட்டுக்கு ஒரு தடவை எழுதியிருந்தேன். இப்போ வந்து அந்த இடத்த நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். அதை எப்படி அப்படின்னா, கிளியர் பட்டன் கிளிக்கில் மட்டும் கோடிங்கை மாற்றிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறம் கிளியர் பட்டன் கிளிக்கை கால் பண்ணிவிட்டேன். டெலிட் பண்ணதுக்கப்புறமும் கிளியர் பட்டன் கிளிக்கை கால் பண்ணிட்டேன். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிளியர் ஆயிடுது. அப்போ இனிமேல் நான் புது ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா கிளியர் பட்டனில் மட்டும் அந்த ஆப்ஜெக்டை அட்டாச் பண்ணால் எனக்கு போதும். மற்ற எந்த இடத்தையும் நான் வந்து போய் மாற்றிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் புதுசாக டிசைன் பண்ணி உள்ளே கொண்டு வந்தோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபார்மில் அப்படின்னா, அதுக்கு வந்து கோடிங் பண்ணுற மெத்தட் இதுதான். ஓகே, தேங்க்யூ.